ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பகுசுரதன் கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சதை நம்ம கேட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கனகமணி சிம்மாசனம் எப்படி கிடைச்சது அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்மாசன பதுமைகள் சிரித்த கதை. பகுசுரதன் கதையை சொல்லி முடித்த நீதிவாக்கிய மந்திரிக்கு போஜராஜன் அநேக வெகுமானங்களும் ஆபரணங்களும் கொடுத்து உபசரித்தான். பிறகு நவரத்தின சிங்காசனத்தை நகரத்திற்கு கொண்டு சென்று 1000 மண்டபம் ஒன்றை கட்டுவித்து அதன் நடுவில் சிங்காரமாக சிங்காதனத்தை வைத்தான். புனித கஷேத்திரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகைகளால் வேத பாராயணத்துடன் அந்த அதிசய சிங்காதனத்துக்கு அபிஷேகம் செய்வித்து பூஜை புனஸ்காரங்களை செய்தான். அவன் அந்தப்புற மாதர்கள் தீப ஆராதனை செய்தார்கள். அநேக அறநெறியாளர்கள் அரசனுக்கு ஆசிர்வாதம் செய்தார்கள். கவிஞர்கள் அரசனுடைய குணாதிசயங்களை புகழ்ந்து பாடினார்கள். அதன் பிறகு போஜ மன்னன் 4 வருணத்தாருக்கும் ஏழை, குருடு, செவிடு, நொண்டி, அவலக்ஷணம் ஆகியோர்களுக்கும் தகுந்த வெகுமானங்களும் பரிசுகளும் அளித்தான். சாமரம், குடை முதலானவற்றுடன் நல்ல முகூர்த்தத்தில் போஜ மன்னன் சிங்காதனத்தில் ஏறப்போகும்போது அதன் படிகளிலுள்ள 32 பதுமைகளும் கலகலவென்று கை கொட்டி பரிகாசமாக சிரித்தன. ஓ பதுமைகளே, நான் சிங்காதனம் ஏறப்போகையில் சிரித்ததேன் என்று போஜராஜன் கேட்டான். அப்போது 32 படிகளில் முதற்படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்ற வினோரஞ்சித பதுமையானது மனித குரலில் பின்வருமாறு சொல்லியது. போஜ மகாராஜனே, வீரம், மாட்சிமை, தைரியம், உயர்குல பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவுக்கே உள்ள குணங்கள் உனக்கிருக்கும் பட்சத்தில் இந்த சிங்காசனத்தில் ஏறலாம். திடுக்கிட்டு பின்வாங்கிய போஜராஜன், பதுமையே, நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. வேறு எது குறைந்து விட்டது? காலத்திற்கேற்றவாறு நானும் இருந்து கேட்பவர்களுக்கு இல்லையென்று சொல்லாது கொடுத்துத்தான் வருகிறேன் என்றான் போஜராஜன். அவன் வார்த்தைகளை கேட்டு வினோதரஞ்சித பதுமை கலகலவென்று சிரித்தது. ஏ ராஜனி, கேளும். இந்த வார்த்தையே உனக்கு தகாததென்பதை எடுத்து காட்டுகிறது. என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அவற்றை உன் வாயாலேயே கூறுகிறாய். எவனொருவன் தான் செய்தவற்றையும் மற்றவர்களுடைய தவறுகளையும் பேசுகிறானோ அவன் இழிவான மனிதனே. நல்ல குணம் படைத்தவன் இவ்விதம் பேச மாட்டான். மற்றவர்களின் தவறுகளை அவை தன்னிடம் உள்ள நற்குணங்களைப் போல் நினைத்து எடுத்து சொல்பவன் இவ்வுலகில் இழிவானவனே. தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். வயது, செல்வம், வீட்டு சுவரிலுள்ள பிளவு, சக்தி, மருந்து, பெண்களுடன் சகவாசம், கொடை, கௌரவம், இழிவு ஆகிய இந்த 9ஐயும் ஒருபோதும் வெளியிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவன் தன்னுடைய குணங்களை பற்றி பேசக்கூடாது. அவ்விதமே மற்றவர்களிடம் உள்ள குறைகளை பற்றியும் பேசக்கூடாது. பதுமையின் வார்த்தைகளை கேட்ட போஜராஜன் வியப்புடன், நீ உண்மையை எடுத்து சொன்னாய். தன்னுடைய குணங்களை பற்றி பேசுபவன் முட்டாளே அன்றி வேறல்ல. நான் செய்தவற்றை பற்றி பெரிதாக எடுத்து சொன்னது அவிவேகமான செய்கையே என்றான் போஜராஜன். சகலகலா விற்பனராக 56 தேசத்தில் உள்ள அரசர்களெல்லாம் பணிந்து கப்பம் கட்டும்படி பாராண்ட மன்னராக பட்டி என்கின்ற மதிமந்திரியுடன் பூலோக தேவேந்திரனைப் போல் ராஜ்ய பரிபாலனம் செய்தார் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜர். அவரை போல வல்லவரன்றோ இந்த வினோத சிங்காதனம் ஏற வேண்டும் என்றது தங்கப்பதுமை. இந்த சிங்காதனத்திற்கு உரியவனான அந்த மகாராஜனின் வரலாற்றை சொல் என்றான் போஜராஜன். போஜராஜன் அரும்பாடுபட்டு அந்த சிங்காதனத்தை காட்டுல இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்குரிய எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு சரி நம்ம கெத்தா போய் அந்த சிங்காதனத்துல உட்காரலான்னு சொல்லி கால் எடுத்து வைக்கும்போது இந்த 32 பதுமையும் கை கொட்டு சிரிச்சு போஜராஜனை பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருச்சுங்க. இதுங்க நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இந்த பதுமைகள்லாம் இவ்ளோ கலாய்க்கிறாங்களே, அப்படி என்னதான் பெரிய ஆளு அவங்க ராஜா, அவர் கதையை கேட்போம்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. இந்த பதுமைகள் எல்லாம் ஒரு ஒரு கதையா அந்த அவங்களோட ராஜாவை பத்தி அருமை பெருமை எல்லாத்தையும் இந்த வரப்போற கதைகள்ல சொல்ல போறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ஆ நான் இந்த கதைய ஒரு 2, 3 வாட்டி படிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு படிச்ச ஒரு கதைன்னா, அது விக்ரமாதித்தன் கதைகள் தான். எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. எப்பலாம் படிக்கணும்னு தோணுச்சோ, என்னவோ தெரியல. எனக்கு வேற எந்த கதையும் படிக்கணும்னு தோணல. திரும்பவும் அதே புக்க தான் எடுத்து நான் படிச்சிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். ஓகே. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பதுமையும், அவங்க விக்ரமாதித்த ராஜாவ பத்தி என்னென்ன கதைகள் சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் தோழி பிரீதா. டாடா, பாய் பாய்.